எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் சபைக்கு இந்த நிருபத்தை எழுதும் போது அந்த எபேசு பட்டணத்தின் சபையில கவனிங்க, நிறைய அந்த எபேசு பட்டணத்தை சுற்றி விக்கிரக கோட்டைகள் இருந்துச்சு. நிறைய இந்த மாய மந்திரம் பிசாசு போராட்டம் நிறைந்த ஒரு இடம் தான் அந்த எபேசு பட்டணம். அப்போ அந்த பட்டணத்துக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுறாரு. எழுதும் போதுதான் ஒரு முக்கியமான சத்தியத்தை தேவன் பவுல் மூலம் அந்த இடத்துல அந்த நிருபத்தில் எழுதுதை நம்ம பார்க்கிறோம். பிசாசை எப்படி நாம் ஜெயிக்கிறது? எபேசு பட்டணம் முழுவதும் விக்கிரக ஆராதனை இருந்த பட்டணம். எபேசு பட்டணத்துல தீனால் என்கிற ஒரு பெண் தெய்வத்தை பயங்கரமா வழிபட்டாங்க. அந்த சிலை இல்லாத வீடே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பட்டணம். அப்போ அந்த மாதிரி நிரம்பி இருக்க அந்த பட்டணத்தை பார்த்துதான் பவுல் அந்த ஆவியின் கண்கள்ல பார்க்கிறார். பயங்கரமான பிசாசு நிரப்பப்பட்ட பட்டணம் இது அப்படின்னு நினைத்து ஆவியானவருடைய ஏவுதலோடு அந்த நிருபத்தை எழுதும் போது எபேசியர் 6:11 விசுவாசிகளுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்க அப்படின்னு சொல்லி இந்த பிசாசின் தந்திரத்தை பத்தி சபைக்கு வெளிப்படுத்துறாரு. கவனிக்க விசுவாசிகளே, நீங்களும் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற ஆளா தான் இருக்கிறீங்க. சிலருக்கு அவன் தந்திரம் தெரியல, சிலருக்கு தெரியும். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்து உங்க உயிர் கடவுள்கிட்ட கடைசி வரைக்கும் போற வரைக்கும் இந்த பிசாசு தந்திரசாலி உங்களோட போராடிக்கிட்டே தான் இருக்கும். இயேசுவோட வருகை வரும் வரைக்கும் நீங்க உயிரோடு இருந்தீங்கன்னா இந்த பிசாசு உங்க கூட போராடிக்கிட்டே தான் இருப்பான். எப்படி போராடுவானா? தந்திரமாக தான். பாம்பு என்னைக்குமே ஸ்ட்ரைட்டா வந்து குத்திராது. அது கரெக்டா போய் ஒரு இடத்துல மறையும், ஒளிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நைஸா வரும், தலை உள்ள எடுத்துக்கும். இப்படியெல்லாம் பார்த்து மனுஷன் அஜாக்கிரதையா இருக்கிற நேரத்தில் பட்டுன்னு போட்டுருவோம். அதே போலதான் சாத்தான் உங்களை அப்படி ஸ்ட்ரைட்டா வந்து மோதி சாவச்சிட மாட்டான். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய தந்திரமா தான் வருவான். ஏவாள்கிட்ட எப்படி வந்தான்? தந்திரமா தான் வந்தான். அப்போ சபையில் இருக்கிற நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பிசாசின் தந்திரங்களோடு நீங்க எதிர்த்து நிற்க திராணி உள்ளவங்களா நீங்க இருக்கணுமா? ஆமென். உனக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அந்த எதிராளியை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆவியானவர் சபையில பேசிக்கிட்டு இருக்கிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பெரிய பாம்பாகிய வலுசர்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார். வாரம் வாரம் தான் நடக்குது. அவன் தந்திரமாய் உன்னுடைய வாழ்க்கையில வரும்போது நீ கவனமாக இருக்க வேண்டும், அவனை ஜெயிக்க வேண்டும். அதுக்குதான் எல்லா காரியத்தையும் கர்த்தர் பேசிட்டாரு. ஜெபம், விசுவாசம், பல காரியங்கள். இப்ப 8வது ஆயுதத்தை நம்ம பார்க்கிறோம் அவனை ஜெயிக்கிறதுக்கு. இன்னைக்கு கர்த்தர் பேசுறதுன்னா பவுல் சொல்றாரு பாருங்க, இந்த பிசாசின் தந்திரங்களோடு நீ எதிர்த்து நிற்கிறதற்கு 11ஆம் வசனத்துல பிசாசின் தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அந்த பிசாசின் தந்திரத்தோடு விசுவாசிகள் என்ன பண்ணுமா? எதிர்த்து நிக்கணும். நீ அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு பல சர்வாயுதங்களை பேசிட்டு வரும்போது அதுல ஒரு சர்வாயுதத்தை பத்தி பேசுறாரு. வசனம் 17 இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும்
தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போ பிசாசை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால், பிசாசை தேவன் உங்கள் காலின் கீழாக நசுக்கி போட வேண்டுமானால், எந்த கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்து சாத்தானுக்கு விரோதமாக நிற்கிறார்களோ அவர்கள்தான் பிசாசை காலின் கீழாக நசுக்கி போட அவர்களுக்கு தேவன் கிருபை செய்வார். வசனத்தை எடுக்காத ஆளுக்கெல்லாம் பிசாசு காலில் தான் அவங்க இருப்பாங்க. வசனத்தை எடுக்கிற ஆளுக்கு தான் சாத்தான் அவங்க கால் கீழே கிடப்பான். அதனால சபை வசனத்துல வளர்ந்ததாக காணப்படணும். தேவ வசனத்துல வளர்ந்ததாக காணப்படணும். பிசாசை நீங்க சும்மா சாதாரணமான ஜெயிச்சிட முடியாது. உங்க திறமையால, நீங்க கும்பு கத்துக்கணும் இருக்கிறதுனால, நீங்க சிரமம் கத்துன்னு இருக்கிறதுனால, நீங்க பைல்வானா இருக்கிறதுனால, அதெல்லாம் பார்த்து பிசாசு என்ன பண்ணுவோம், பூன் ஊதி விட்டுருவாங்களே, அதெல்லாம் நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. அவனை பிசாசை ஜெயிக்கிறதுக்கு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து நீங்க நின்னீங்கன்னா அந்த வசனத்துக்கு தான் அவன் நடுங்குவான். ஆமென். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிசாசை எப்படி விரட்டினார் பைபிள்ல நமக்கு அழகாக எழுதப்பட்டு இருக்கிற அந்த சம்பவம். லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ல இருந்து சில வசனங்களை நான் படிக்கிறேன். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாது இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல பிசாசு இயேசுவை சோதிக்கிறான், சோதிக்க வருகிறான். எல்லா விசுவாசிகளுக்கும் பிசாசின் சோதனை இருக்கும். கவனிங்க, இயேசுவுக்கே பிசாசு சோதனையை கொடுக்கிறானா, இந்த விசில கொஞ்சம் கம் பண்ணுங்க. எல்லா விசுவாசிகளுக்கும் சோதனை, பிசாச சோதனை இருக்கும், கட்டாயம் இருக்கும். இருந்தாதான் நீ விசுவாசி. பிசாசோட சோதனையே எனக்கு இல்ல, நான் ரொம்ப அப்படி கூல ஜாலியா இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னா நீங்க உண்மையான விசுவாசியே கிடையாது. ஒரு உண்மையான விசுவாசிக்கு என்ன இருக்குன்னா, பிசாசோடைய சோதனைகள் கட்டாயமாக இருக்கும். ஆமென். கொஞ்சம் சாட்சி கொடுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, இயேசுவை பிசாசு என்ன செய்யறான், சோதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சோதிக்க வந்தபோது இயேசு கிட்ட வல்லமை இருந்துச்சா இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, உயிரோட கூட லாஸ்ட் எழும்புறான். ஒரு பெண் சுகம் வேண்டி வரா. அந்த சுகம் வேண்டி வர பெண்ணு அந்த வஸ்திரத்தை ஓரத்தை தொட்ட உடனே அவ என்ன செய்யறா, சுகம் பெற்றுக் கொண்டதை நம்ம பார்க்கிறோம். வல்லமை வந்த உடனே சுகம் பெற்றுக் கொண்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த சாத்தான் இயேசு கிட்ட வரும்போது இந்த சாத்தானை தான் வல்லமையால என்ன பண்ண முடியும், ஆண்டவர் உப்புன்னு ஊதி விட்டுற முடியும் இல்ல. ஆனா ஆண்டவர் அதை செய்ய விரும்பல, அதை செய்ய விரும்பல. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? எப்படி சாத்தானை ஜெயித்தார் என்பதை கர்த்தர் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கங்க. எப்படி சாத்தானை ஆண்டவர் ஜெயித்தார் அப்படின்னு சொல்றத கர்த்தர் பிள்ளைங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எந்த ஒரு தேவையில்லாத வார்த்தை தன் வல்லமையை வெளிப்படுத்தி அப்படிலாம் என்ன செய்யல, பிசாச இயேசு மேற்கொள்ளல. எப்படி மேற்கொள்றார் பாருங்க.
உபாகமம் அந்த என்னன்னு சொல்லி மேற்கொண்டார். முதல்ல வசனத்தை தான் சொல்றாரு. பிசாசு சொல்றான் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்றான். இப்ப பிசாசை இயேசு மேற்கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய சித்தத்தை தான் இயேசு என்ன செய்ய வந்திருக்கிறார், நிறைவேற்ற வந்திருக்கிறார். இப்ப பிசாசு என்ன சொல்றானா, நான் சொல்றேன் இந்த கல்ல அப்பமாகும்படி சொல்லி நீ சாப்பிடுன்றான். கண்டிப்பா இயேசுவால செய்ய முடியும். ஆனா பிசாசு வார்த்தையபடி இயேசு கேட்டு இருந்தார்னா, செய்து இருந்தார்னா, கண்டிப்பா இயேசு பாவத்துல வந்துட்டு இருப்பார். ஏன்? பிசாசு சொன்னதை தேவகுமாரன் செஞ்சிட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பெரிய விஷயம் இல்ல, அப்பமாகும்படி சொல்லிதான் சாப்பிட சொல்றான். ஆனா என்னன்னா அது சொல்றது பிதா கிடையாது, பிசாசு. ஆமென். பிசாசும் சில வேளையில நல்லது சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா சொல்றது பிசாசுன்னு சொன்னா நீங்க உசாரணை செய்யணும், விலகிடணும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பிசாசு இப்படி சொல்லும் போது இப்ப பிசாசை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது? எப்படி ஜெயிக்கிறது? அவர்கிட்ட தான் வல்லமை இருக்குது. அந்த வல்லமையை வச்சு ஒரு அப்படி அப்படி கரத்தை அப்படி காமிச்சாருன்னா போதுமே, அப்படி பறந்துல பிசாசு சாம்பலா போயிடுவான். ஆனா ஆண்டவர் நீங்க பாருங்க, அதையெல்லாம் ஒண்ணுமே செய்யலங்க. அவர் எங்க தெரியுமா எடுக்கிறாரு? வசனத்தை எடுத்து தான் பிசாசு கிட்ட பேசுறாரு. வசனம் என்ன சொல்றது? பவுல் என்ன சொல்றாரு? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யறாராம் இயேசு எடுத்ததை நம்ம அங்க அங்க பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்க. அப்ப கரெக்டா பாருங்க, இயேசு பிசாசு எப்படி மேற்கொள்ளணும் அடக்க தெரிஞ்சு வச்சிருந்தார். வசனத்தை தான் எடுத்தார். 4ஆம் வசனம் அவன் சொல்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எப்படி ஜெயிக்கிறாரு. அவர் பிரதியுத்தரமாக 4ஆம் வசனம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். என்னங்க ஒரு வார்த்தையான இவர் சொல்றாரு. இந்த வார்த்தை சொல்றதுக்கு பிசாசு பயப்படுறான். ஒரு வார்த்தை தானே. நல்ல கவனிங்க, நமக்கு இந்த வார்த்தையினுடைய மகிமையும் வல்லமையும் தெரியாம இருக்கலாம். ஆனா இயேசுவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, பிசாசுக்கும் நல்லா தெரிஞ்சிருந்தது. ஆமென். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு இந்த வேதத்தினுடைய வார்த்தையின் மகத்துவம் தெரியல. அதனால்தான் தோத்து போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யார் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வாங்க தெரியுமா? இந்த தேவனுடைய வசனத்தினுடைய மகத்துவத்தின் வல்லமை தெரிந்து பார்த்தீங்களா? அவங்கதான் பிசாசை ஜெயித்து வாழக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து கேளுங்க, நீங்க எப்படி சிஸ்டர், நீங்க எப்படி பிரதர்? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எடுத்தது வசனத்தை தான். வசனத்தை தான். எங்க எழுதியிருக்கு அந்த வசனம்? எங்க எழுதியிருக்கு அந்த வசனம்? படிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி சொல்லுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம், அதுல 3வது வசனத்தை நாம படிக்கும் போது, உபாகமம் 8:3, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். போதும். இந்த வார்த்தையை தான் இயேசு எங்க பயன்படுத்துறாரு? யார் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாரு? சாத்தான் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாரு. அவன் தந்திரத்தை முறியடிக்கிறதுக்கு வேற எங்கேயும் எதையும் தேர்ந்தெடுக்கல இயேசு. சுயமா ஏதோ ஒண்ணு என்ன செய்யல இயேசு, பேசல. யாரோ ஒருத்தவங்க பேசினதை எடுத்து பிசாசு கிட்ட இயேசு பேசல. அவர் ஒன்லி பிசாசு கிட்ட எடுத்து பயன்படுத்தின ஆயுதம் பைபிள்ல இருக்கிற உபாகமம், பழைய ஏற்பாட்டுல இருக்கிற வசனத்தை எடுத்து மட்டும்தான் என்ன செய்தாரு? பிசாசை பார்த்து பேசுறாரு. ஆமென். கர்த்தர் பிள்ளைகளே, இதுதான் உங்களுக்கும் சாத்தானின் தந்திரம், சாத்தானின் சோதனை உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்க வசனத்தை மட்டும் எடுங்க.
வசனத்தை எடுத்து அந்த சோதனைக்கு எதிராக பேச கத்துக்குங்க. நிச்சயம் சொல்றேன், வசனத்தை எடுத்து சாத்தானிடத்தில் பேசி இயேசு ஜெயித்தார் என்பது உண்மையானால், நீங்களும் வசனத்தை எடுத்து சாத்தானுக்கு விரோதமாய் பேசும்போது நீங்களும் ஜெயிப்பது உண்மையாக மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது பிசாசு மறுபடியும் சோதிக்க வரான். மறுபடியும் என்ன பண்றான்? இயேசுவை சோதிக்க வரான். மத்தேயு 4:10ல நம்ம பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இப்ப என்ன பண்றான் பிசாசு? சாஷ்டாங்கமா விழுந்து என்ன செஞ்சீங்க? இயேசுவே என்ன பணிந்து கொள்ளுங்க, நீல் டவுன் போட்டு என்ன பணிந்து கொள்ளுங்க. இது எல்லாம் உலக ராஜ்யத்தை எல்லாம் என்ன செய்யறேன், நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்ற. அப்போ இயேசு இந்த உலக ராஜ்யத்தெல்லாம் நீ கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி சுயமா எதையும் பேசலங்க. அவர் அழகா அவன் பேசுனதை புரிந்து கொண்டு அழகா பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து அவன்கிட்ட சொன்னார். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார். இது எங்க எழுதி இருக்குது? பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? 13ஆம் வசனத்தை படிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. இப்ப இயேசு எங்க இருந்து அந்த வசனத்தை எடுத்தாரு? உபாகமத்துல இருந்து எடுத்தார். பிசாசை மேற்கொள்றதுக்கு வேற எதையுமே யூஸ் பண்ணல. ஒன்லி தேவனுடைய வார்த்தையை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கணும். ஆமென். மூணாவது பாருங்க, லூக்கா 4:12. அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். இப்ப கவனிங்க, மேல இருந்து கீழே குதி. அந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? கையில உங்களை ஏந்தி கொண்டு போவாங்க. அப்ப இயேசு சாத்தானை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் கீழே விழுந்தா என்னை காப்பாத்துறதுக்கு கட்டாயமா தூதர்களை தேவன் அனுப்புவாரு. அவர் சந்தேகப்படுற மாதிரி நீ என்ன பண்ணாத, சொல்லாத, பண்ணாதன்னு சொல்லிட்டு பைபிள்ல எழுதி இருக்கிறதே அப்படின்னு என்ன சொல்றாரு? அவரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அவருக்கு என்ன பண்ணாத, டெஸ்ட் வைக்காத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானின் சொல்லி வசனத்தை எங்க கூட்டிட்டு எதை காட்டுறாரு? உபாகமும் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? அதுல 16வது வசனத்தை படிங்க. நீங்கள் மாசாவிலே செய்து வந்தது போல, நீங்கள் மாசாவிலே செய்து வந்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. போதும். எஸ், இதெல்லாம் பயன்படுத்தின. ஆமென். அப்ப கவனிங்க, சாத்தான், இந்த சாத்தான் இயேசுவை சோதிக்க வருகிறான். சர்வ வல்லமை உள்ள தெய்வம் தான். இந்த சோதனையை இப்ப ஜெயிக்கணும். அவர்கிட்ட வல்லமை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் தன்னுடைய வல்லமையை காட்டி பிசாசை மேற்கொள்ளவில்லை. தேவ வசனத்தை காட்டி பிசாசை மேற்கொண்டார். ஆமென். இப்படி மேற்கொள்ளும் போது நடந்துட்டு என்ன நடந்தது? பிசாசு போனானா இல்ல அப்படியேதான் இருந்தானா அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்துங்க. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை இப்ப திருப்புங்க. 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 11ஆம் வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். நல்ல கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது பிசாசு போனானா இல்லையா? போயிட்டான். அப்பொழுது அவன் அவரை விட்டு விலகி போனான். அப்போ பாஸ்டர், இப்போ உங்களுக்கு அந்த கேள்வி,
பிசாசு போராட்டமா இருக்குது. நிறைய பேர் இததான் நாம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா சொல்லிக்கிட்டு இருப்போம். நான் சொல்றேன், அந்த போராட்டத்தை நீங்க சந்திக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த போராட்டத்தை சந்திக்கும் போது வேற ஒண்ணுமே நீங்க செய்யாதீங்க. அந்த போராட்டத்துக்கு எதிராக கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை முதல்ல கண்டுபிடிச்சு அந்த வசனத்தை அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல நீங்க சொல்லுங்க, வாய் திறந்து. நான் சொல்றேன், வெற்றியை அடைந்து விடுவீர்கள். ஆமென். டைரக்டா பிசாசு வந்து கண்ணு முன்னாடி நின்னு அப்படிலாம் வரமாட்டான். பிசாசு எப்படி வருவான் தெரியுமா? சூழ்நிலைகளை கொண்டு உங்ககிட்ட அப்படி வருவான், உன்னை மிரட்டுறது. உதாரணத்துக்கு இப்போ இயேசுவோட கூட படகுல சீசருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. போய்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கடல் அலை என்ன செய்யுது? படவையே அவிழ்த்து போடுற மாதிரி ஒரு போராட்டம் வருது. அப்போ இயேசுவை எழுப்புறாங்க. என்ன எழுப்புறாங்கன்னா, நாங்க மடிந்து போறோம். சிலருடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் இப்படிதான் அமையும். இயேசுக்குள்ளதான் நீங்க இருப்பீங்க, ஏன் ஜெபிக்கிற பிள்ளைங்களா கூட நீங்க இருப்பீங்க. ஆனா செத்து போற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஆண்டவரே. அப்படி யாரும் நீங்க வந்திருக்கீங்களா? நீ கர்த்தர் கூட பேசுறேன். நீ சாபத்துக்காக உன்னை நான் கூப்பிடல, நீ வெற்றியோட வாழ்றதுக்காக உன்னை நான் கூப்பிட்டுருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சீஷர்கள் கூட தான், இயேசு கூட தான் இருக்கிறாங்க. அவ இயேசு கிட்ட சொன்ன வார்த்தை பாருங்க, செத்து போறோம், மடிந்து போறோம். இயேசுக்கே சொல்றாங்க, உங்களுக்கு கவலை இல்லையே, உங்களுக்கு கவலை இல்லை. இயேசுக்கே கவலை கொடுக்குறாங்க சீஷர்கள். நம்மளும் இப்படித்தானே நிறைய இயேசுக்கு கவலை கொடுக்கும். நான் செத்து போறோம், எங்களுக்கு முடியல, எங்களுக்கு அது பண்ணல, நீங்க உங்களுக்கு கவலை இல்லையா, உங்களுக்கு கண்ணு இல்லையா, உங்களுக்கு கேட்டு ஆண்டவரோட கம்மம் தான் பொறுத்துங்க. சரி, இப்ப எழுந்து கவனிங்க. இறையாதே அமைதலா இரு அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்குது. ஒரு இடத்துல எப்படி போட்டிருக்கு தெரியுமா? காற்றையும் கடலையும் அதட்டினார் போட்டு. இப்ப இந்த ஃபேன் காத்து ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அதட்டுறேன் அப்படின்னா நிக்குமா? சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஒரு அதட்டு போடுறேன், பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஒரு அதட்டு போறோம் அப்படின்னா என்ன பண்றாங்க மனுஷங்கள தான்? அமைதியாய் இந்த மாதிரி. சரியா? அப்போ அமைதியா ஆகிறது யாரு? ஒரு ஆண் தத்துவம் தான் அமைதியா இருக்க முடியும். ஆள் தத்துவம் உள்ளதுன்னா ஒருத்தவங்க தான் அமைதியா இருக்க முடியும். காற்றை பார்த்து இறையாதே அமைதலா இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப பின்னாடி அந்த காற்றை கொடுத்தவன் யாரு? எங்க? பிசாசு. யாரு? பிசாசு. அவங்கள பயமுறுத்த, அவங்கள திகிலடைய செய்ய. அதாவது அப்போ பார்க்கும்போது யாராச்சும் பிசாசை பார்த்தாங்களா? சொல்லுங்க, சீசர்கள் யாராச்சும் பிசாசை பார்த்தாங்களா? பிசாசை பார்த்து இருந்தா கண்டிப்பா இயேசு நாமத்துல பிசாசை போ அப்படின்னு இருப்பாங்க. அவன் எதை வச்சு பயமுறுத்துறான் பாத்தீங்களா? இயற்கை பின்னாடி சாத்தான் இருக்கிறான். யோபோட பிள்ளைங்க அத்தனை பேர் செத்து போனாங்களே, யோபு கண்ணால பிசாசை பார்த்தாரா? பார்க்கல. அந்த சுவரை அப்படியே தள்ளி வீட்டையே உடைச்சது யாரு? அதான் யாராவது நம்ம பார்த்துமா பிசாசங்கள் என்னான்னு? ஆனா அந்த காரியத்தை செய்ய தேவன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்தது யாரு? பிசாசு. அப்ப செய்தது யாரு? பிசாசு.
கீழ்காற்றை வீச செய்த அத்தனை எல்லா கழுதைகளும் அவ்வளவு ஏர்மாடுகளும் எல்லாம் அழிஞ்சு போனது. அந்த இடத்துல யாராவது பிசாசு இருந்தா நீங்க பாத்தீங்களா? கிடையவே கிடையாது. நல்ல கவனிங்க, அந்த இடத்துல யூஸ் பண்ணது, இயற்கையை யூஸ் பண்ணது பிசாசு. அப்போ பிசாசு எப்படி நீ கண்ணால பார்க்க முடியாது. ஆமென். யூதாச கொஞ்சமாச்சும் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பைபிள் நமக்கு காட்டுறதாலதான் யூதாசு பிசாசால் செய்யப்பட்டான்னு பார்க்கிறோம். ஆனா அங்க இருந்த ஒரு சீஷர்களுக்கு கூட பந்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆண்டவர், கவனிங்க, உங்களுக்கு ஒருவர் என்னை காட்டி கொடுக்க போறான்னு சொல்றாரு ஆண்டவர். எல்லாரும் நானா நானான்றாங்க. இப்போ நானான்னு கேட்ட இன்னொரு ஆளும் யார் தான்? யூதாசும் என்னதான் கேட்கிறான், நானான்னு கேட்கிறான். இப்ப யாராச்சும் யூதாசே உனக்குள்ள இப்ப பிசாசு பண்ணதை நாங்க பார்த்தோம், நீ பிசாசால நானான்னு கேட்கிற அப்படின்னு எந்த சீஷராச்சும் யூதாச பார்த்து கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. ஏன்னா யூதாஸ் ஜனங்களுடைய கண்ணுக்கு என்ன செய்யல, சீஷர் கண்ணுக்கு பிசாசு தெரியல. ஆனா யாருக்குள்ள போனா? யூதாஸ்குள்ள போனா. நல்லா கவனிங்க. ஆனா இயேசு ஒருத்தருக்கு தான் தெரிஞ்சிச்சு, யூதாஸ்குள்ள சாத்தான் இருக்கான். அப்ப கவனிக்க கர்த்தர் பிள்ளைகளே, அந்த சாத்தான் உள்ள புகுந்து யூதாஸ் என்ன பண்ணா பயன்படுத்தி இயேசுவை காட்டி கொடுக்கும்படி யூதாஸ் பயன்படுத்திட்டான். யாரு? பிசாசு. அப்ப பிரச்சனைகள் எப்படி வரும்னா, நல்ல கவனிங்க, யாரோ ஒரு மனிதனால் நீங்க சோர்ந்து போறீங்க, யாரோ ஒரு மனிதனால் மனம் மடிவு அடையறீங்க, யாரோ ஒரு மனிதனால் வேதனைக்குட்படப்படுறீங்க, யாரோ ஒரு சொந்தக்காரரால் பயங்கரமா உங்க மன உளைச்சல் உண்டாகுது, ஏன் தூக்கம் கூட உங்களுக்கு வர மாட்டேங்குது, சரீரத்தில் ஏதோ ஒரு வலி வேதனைகளை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், ஏன் இது பிசாசா இருக்கக்கூடாது? கவனிச்சீங்களா? ஏன் இது பிசாசா இருக்கக்கூடாது? நமக்கு தெரியல, பைபிளை நம்ம நல்லா ஆராய்ந்து பார்க்கல. நம்ம நடக்கிறது என்ன தெரியுமா? ஏன் நடக்குது ஏதோ ஒண்ணு, ஓ தலைவிதி அனுபவிச்சுதான் இல்லங்க, அது பின்னாடி பிசாசு இருக்கிறான். ஓ பேதுரு மாமி கடும் ஜுரமா இருந்தாங்க. ஜுரத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்? ஒரு பேராசிட்டமல் மாத்திரை போடுங்க, இல்லைன்னா பல்ல டாக்டர் போய் பாருங்க, இல்லைன்னா அறுபடையில போய் பாருங்க, இல்லைன்னா அஸ்வினி கிட்ட போங்க. இதான் நமக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா காந்தி லால் கிட்ட போகணும். இவங்க தான் 4 பேர் தான் சுத்தி அரௌண்ட். ஓகே. ஆனா இயேசு கவனிங்க, பேதுரு மாமி இப்போ கடும் ஜுரமா இருக்கிறாங்க. ஒரு இடத்துல போட்டிருக்கோம் இயேசு அவர் கையை பிடித்து தூக்கினார், உடனே ஜுரம் நீங்கிட்டுன்னு போட்டிருக்குது. ஆனா இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், இன்னொரு சுவிசேஷத்துல இயேசு அதை அதட்டினார் போட்டிருக்கோம். இயேசு என்ன செய்தார்? அதட்டினார். ஜுரத்தை எப்படிங்க அதட்ட முடியும்? யோசிச்சு பார்க்கிறீங்களா? அப்போ ஜுரத்தை கொண்டு வரது எது? ஒரு பிசாசு. எனக்கு ஊழியத்துல அனுபவத்தை நான் சொல்ல முடியும். கடும் காய்ச்சலோடு ஒருத்தன் வீட்டுக்கு வந்தாங்க, சரியான காய்ச்சல், சரியான காய்ச்சல். உள்ளூர் ஜுரம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்குது, பயந்துட்டு இருக்கிறாங்க. கைய வச்ச உடனே தமக்கிட்டும் கீழே ஊந்தாங்க. அப்போ ஜுரத்தை கொடுக்கிற பிசாசே போ வெளியே, போ வெளியே, வெளியே போயிடுச்சு. அவன் போகும்போதே கவனிங்க, நார்மல் டெம்பரேச்சர்ல போனாங்க. மறுநாள் வீட்டுக்கு வந்தாங்க. எப்படின்னா, பாஸ்டர் துரத்துற உடனே அந்த ஜுரம் போயிடுச்சு. நிறைய கவனிக்கணும். பிசாசு தந்திரசாலி. இயற்கை மூலமா நமக்கு ஏமாத்தி உங்களை வஞ்சிப்பான். உங்க சரீரத்தை கம்பு குடிச்சிப்பான். நீங்க டாக்டர் எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா வசனத்துல அடிச்சு துரத்தினாதான் அது விடுதலையே கிடைக்கும். ஒரு சிஸ்டர் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, தினம் வாய் பேச வரல. ஊமபிசாசு பைபிள் போட்டுருக்கு, வாய் பேச வரல, பூன்றாங்க. இது என்னடா இது தலைவலியா போச்சு, நல்லா பேசிட்டு இருந்த ஆளு. அப்ப அவங்க டாக்டரை பார்க்க போறாங்க. பார்க்கும்போது செய்கையிலே காட்டுறாங்க, ஆஸ்பத்திரியில போய் பேபா பண்ணிட்டு பேபா வரலாம் வாங்க சொந்தக்காரங்க கூட்டு. அப்போ நான் உட்காந்துக்கிறேன், கோலப்பச்சியில் இருக்கிறேன் பாடகி, நானும் பாஸ்டரும் உட்காந்துக்கிறோம். வராங்க. எனக்கு பார்த்த உடனே அப்படி கண்ணில் தண்ணி தான் வருது. ஏன்னா நல்லா பேசின சிஸ்டர், இப்போ திடீர்னு வாயில ஊமை மாதிரி பண்றாங்கன்னா என்ன இது?
அப்போ பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணி போலாம். அவங்க சொந்தக்கார சொல்றாரு, போற வழியில பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு போலாம்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் சொல்லிட்டு கையை வச்சு ஆண்டு சொன்னாரு, இது ஊம பிசாசுன்னு. ரியாலிட்டியாங்க. யார் இதை ஏற்றுக்கலாம்? நம்மளவங்களும் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாங்க. ஊம பிசாசுன்னு ஆண்டவர். ஊம பிசாசா? உணர்வு தானே. கர்த்தர் ஆவியில இடைப்படுவார். கையை வச்சு எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க உண்மையாவே. இது எப்படியோ பேச முடியல, என்னமோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்து காதுல டார்ச் அடிச்சு பார்த்து, வாயில டார்ச் அடிச்சு பார்த்து, ஏதோ ஒண்ணு ஒரு சிஸ்டருக்கு பாய் குச்சி உள்ள போனதால இப்படிலாம் பண்ணதெல்லாம் நான் பார்த்து இருக்கிறேன். ஒருவேளை பாய் குச்சிலாம் இப்படி போயிட்டு கூட இப்படி பண்ணிட்டு இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆண்டு சொன்னாரு, எந்த பாய் குச்சியும் கிடையாது, இது பிசாசு அதட்டுனாரு. உண்மையா சொல்றேன், நம்பிக்கையோட அந்த ஏவுதலை பின்பற்றி இயேசுவின் நாமத்துல ஊம பிசாசு இப்படியே சொன்னேன். ஏன்னா கண்ணல பார்த்தேன் பிசாச ஆண்டு கொடுத்து ஏவுதலோட அதட்டுறேன், ஊம பிசாசை வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்ல நாமத்தை வாயில சொல்ல சொல்லுங்க. உணர்வு உணர்த்துற ஆவியானவர். அப்ப சொன்ன இயேசுன்னு சொல்லுங்க சிஸ்டர், இயேசுன்னு சொல்லுங்கன்னா பேப பேபன்றாங்க. இயேசு இயேசு சூ சூனாங்க. அப்படியே வாங்க, அப்படியே வா. ஏ ஏ ஓ சு ஏ ஆ ஓ இ ஏ ஏ சு 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 இயேசு 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 சொல்லிட்டு என்ன பண்றாங்க? கையோ தட்டி ஆவில இருந்து சகபா பாபா அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. வார்த்தை வந்து விட்டது. இதெல்லாம் ஊழியத்தில் நடந்தது. 100க்கு 100 இல்லன்னு யாரும் பதிலிக்க முடியாது. பார்த்து வந்துச்சு. அந்த பக்கத்துல இருக்கிற பிறகு அப்படி பட 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 நடிக்கிட்டாரு. இவங்களும் நான் பேசுறேன் கூப்பிட்டு தெளிவாயிட்ட பிறகு நான் யார் பாஸ்டர், இவங்க யார் பாஸ்டர், இவர் யார் சொந்தக்காரர். அப்போ அவன் சொல்றான், பாஸ்டர் இதை வஞ்சித்தது ஊம பிசாசா? ஆமா சிஸ்டர். சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. அதுக்குள்ள என்னதான் சர்ச்சுக்கு போனாங்கோ, அவ்வளவுதான் நாசமா போட்டாங்கோ, அந்த அப்படி ஆச்சு இப்படி ஆயிடுச்சு. எங்க சர்ச்சைக்கு வந்தவங்களை என்னைக்குமே என் இயேசு வாழ வைத்துதான் பழக்கமே தவிர வாழ்வை அழித்து பழக்கம் கிடையாது. சாத்தான் அவன் பேரை கெடுக்கிறதுக்காக சில காரியங்களை செய்வான். நம்ம தான் என்ன செய்யணும்? இப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன செய்யணும்? அந்த பிசாசை எதிர்த்து நம்ம அழிக்கணும். அதை விட்டுட்டு இயேசு என்ன போய் ஒன்னா அதற்கலையே இயேசு நல்லவருங்க. சரியா? இன்னைக்கும் அந்த சிஸ்டர் ஆண்டு மேலே விசுவாசத்தோடு வர முடியாது சொன்னாங்க. விசுவாசத்தோடு இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி நான் மறக்க முடியும்? அதனால நம்ம பிசாசுன்றது நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? இதுதான் போராட்டம், பிரச்சனை, கவலை, சோர்வு, இதெல்லாம் பின்னாடி எல்லாமே என்ன இருக்குது? என்ன இருக்குது? வியாதி. எத்தனை வியாதி நான் பார்த்து இருக்கிறது தெரியுமா? வியாதி தான் வருவாங்க சர்ச்சைக்கு. வியாதி தான் வருவாங்க. கைய வச்சா அந்த வியாதியை பிசாசு கொடுத்துருப்போம். ஆமென். இப்ப எப்படி சிஸ்டர் இருக்கு இந்த வியாதி? இப்ப எப்படி இருக்கு அந்த வியாதி? இப்ப போயிடுச்சு பாஸ்டர், கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலி நீங்கிடுச்சு. எவ்வளவு பேரு காலை இவ்வளவு தனியா வீக்க வச்சிருவாங்க. இவங்க டாக்டர் கிட்டயா போய் மருந்து சாப்பிட்டு இருப்பாங்க. கடைசியில பார்த்தா கைய வச்சு பார்த்தா அந்த கால் மட்டும் அப்படி டக 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 டகன்னு ஆடும். கால் மட்டும் ஆடுங்க. கடைசியில் அந்த காலை தொடர்ந்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணோம்னா அந்த காலில் இருந்து வல்லமை வரும் வெளியே. சூனிய வல்லமை. இது டாக்டர்களுக்கு தெரியுமா? இது அரசியல்வாதிகளுக்கு தெரியுமா? இது எம்பிபிஎஸ் டாக்டர்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் என்ற டாக்டர் ஒருத்தர் மட்டும் தான் தெரியும். அவருடைய இருக்கிற ஊழியக்காரர்கள் மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும். ஆமென். இது எப்ப தெரியுமா? எப்ப கை வச்சு ஜெபம் பண்ணோம்னா வசனம். அவர் தழும்புகளாலே குணமானும் பிசாசே வெளியே வா. இயேசு வசனம். இந்த நாமத்தை சொல்லும்போது வசனம் சொல்லும்போது அட்டை கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போ இன்னையிலிருந்து நான் உங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்கிறேன்? ஆவியானவர் என்ன கத்துக் கொடுக்கிறார்? போராட்டத்தை பார்த்து பேசுங்க. ஆமென். என்ன பேசணும்? என்ன பேசணும்? நிறைய பேர் வந்து பிசாசு இப்படி சொல்லுவாங்க, நாயே பேயன்னுவாங்க. தயவு செய்து அப்படி பேசக்கூடாது. பிசாசை என்ன செஞ்சிடக்கூடாது? நாயே அப்படின்வாங்க. அது சொல்லும், நான் நாயே நீ அப்படின்னும். அதுக்கெல்லாம் அது என்ன செய்யாது? பயப்படாது. வந்தா வச்சுக்க உன்னை அப்படின்னும். ஒரு அம்மாக்கு அப்படிதான் ஜெபம் பண்ணே இருக்கிறோம். கவனிங்க, பிசாசு ஆட ஆரம்பிச்சு பக்கத்துல இருக்கிறவங்க. உடனே இல்லை தொடர்பு கட்டு நாயே தொடர்பு. என்ன யாரு? நான் பக்கத்துல நின்னுங்கிறேன். இவங்களுக்கு அள்ளு விடுது. பயம் வந்துச்சு உங்களுக்கு ஒண்ணு. அது வா கத்தணும். எடுத்து செருப்ப நான் தொடக்கட்ட இருக்கிறேன் அப்படின்னு அவங்க பிசாசு பண்ண இவங்கள பார்த்து என்ன பண்ணுது?
எப்பாரு உன்னா என்கிட்ட வச்சுக்கிறேன் நான் சொன்னேன், சிஸ்டர் கவனம் உட்காருங்க, அடுத்தது இந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா லவ்வுக்கு உங்களுக்குள்ள வந்துடும். என்ன பாஸ்டர் பயந்துங்க, இந்த மாதிரிலாம் பிசாசு கிட்ட பேசினா என்னதான் அது போய் ஜூபிபி அப்படின்னு போயினே இருக்கும். ஆமென். அவங்களுக்கு இப்படி தோத்துறாங்க. யார்கிட்ட வச்சுக்கிற நான் யார் தெரியுமா, செப்பல் அடிப்போம் நாய் அப்படின்னு. ஐயா அம்மா உன்னை சாப்பிட்டுரும் அழகா, அதுக்கெல்லாம் என்ன செய்யாது, நீங்க அதுல அடிக்கிறது இது அடிக்கிறது அது போவாது. அது போற ஒரே ஒரு பட்டயம் எதுதான், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுக்கும் போதுதான் பிசாசு ஓட ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. அதனாலதான் கவனிங்க, இந்த பிசாசு எதுக்கு எதிராளி தெரியுமா, வசனத்தை கேட்க விடாத அளவுக்கு ஜனங்களை என்னென்னலாம் தந்திரம் பண்ணுவான் தெரியுமா. ஏன்னா அவனை அடிக்கிற அடியே எதுலதான் இருக்குது, அவனுக்கு குண்டு எதுதான், அவனுக்கு பட்டை எதுதான் நல்லா தெரியும், வசனம் தான்றதுனாலதான் செய்தி நேரத்துல மற்ற நேரங்கள் எல்லாம் நல்ல கவனிங்க, ஜனங்களை என்னென்னலாம் டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அத்தனை பண்ணுவான். சர்ச்சுக்குள்ள நல்லா கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு குழந்தை ஒண்ணுமே இருக்காது, எல்லாரும் திருப்பி பாப்பா, முக்கியமான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கும், முக்கியமான ஒரு வேர்டு போய்கிட்டு இருக்கும், திடீர்னு குழந்தை என்ன செய்யும், அழும். உடனே நாம நினைச்சுப்போம் குழந்தை அழுவு சொல்லி எல்லாரும் அந்த கவனிங்க, அந்த கவனத்தை அப்படியே அந்த குழந்தை பக்கம் திருப்பான். தந்திரசாலி. இதை நம்ம உசார கவனிக்கணும். ஆவியின் பார்வை நமக்கு இல்லைன்னா நம்ம குழந்தை திட்ட ஆரம்பிச்சிருவோம். உடனே என்ன செய்யணும், உண்மையா ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும், இந்த குழந்தைய போராட வைக்கிற இந்த நேரத்துல கிரியை செய்கிற பிசாசே பிள்ளையை விட்டு போ அப்படிதான் ஜெபிக்கணும். சில பாத்துக்கிறீங்களா, வசனம் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல அப்படியே சேரே கவுந்து போற மாதிரி அப்படியே போக இழுத்துட்டு போக பார்த்திருக்கீங்களா. அந்த அம்மா என்ன சாட்சி சொல்லணும், தூக்கமே இல்லை. ஏன் சர்ச்சுக்கு வரும்போது உனக்கு தூக்கமே இல்லைன்னு வரணும் நியாயப்படி. அது எப்படி சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் அவ்வளவு அழகா நீ தூங்குற வாயை பொழுதுட்டு ஒரு போண்டாவே வைக்கலாம் வாய்க்குள்ள. சோத்திரம். எப்படி அது தூக்கம் வருதுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, கவனிங்க. கண்டிப்பா சொல்றேன், அது ஒரு அசுத்தம். பைபிள்ல இருக்குது வசனம், கன நித்திரையின் ஆவி. நித்திரனா தூக்கம், அது கனனா அப்படி இழுத்துட்டு போற ஆவி. அப்போ நல்ல கவனிங்க, சபையில நிச்சயம் சொல்றேன் நான், வசனத்தை பிரசங்கிக்கும் போது அசந்த ஏதோ ஒரு 2 நாள் நீ நைட் டியூட்டி பார்த்துட்டப்பா, 2 நாள் நைட் டியூட்டி, 2 நாள் பயங்கர காய்ச்சல், ஏதோ நிச்சயம் சொல்றேன் அந்த உடல் களைப்புல தூக்கம். ஏன்னா நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. மதுரைக்கு இங்க இருந்து பிரயாணப்பட்டுட்டு எல்லாரும் போவோம். அதுல முதல் பிரசங்கம் என்னதான் அனெக்டிங்கா இருந்தாலும் நீங்க எனக்கும் கொஞ்சம் என்ன செய்யும், பிரசங்க நான் பக்கத்துல இருக்கிற ஆளை பார்ப்பேன், பிரதீப்லாம் அவன் தொங்கிடுவார். தூக்கம் வராத கூட தூக்கிடாதீங்கப்பா. உடல் களைப்பு ஒண்ணுமே இல்ல, நல்ல சுகமா தான் 8 மணி நேரம் தான் வீட்டுல தூங்குறீங்க. காலையில எழுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் நல்லா வரீங்க, நல்லா தான் சர்ச்சுக்கு அடி வரீங்க, நல்ல கமகம். அது பிரசங்க நேரத்தை மட்டும் என்ன அப்படியே அசந்த தூக்கம். அப்போ என்னது, கன நித்திரையின் ஆவி. அதுக்கு நீங்க தான் முயற்சி எடுக்கணும். சரியா, நீங்க தான் முயற்சி எடுக்கணும். அந்த வசனத்தை கேட்காத மாதிரி தடுப்பான் போது, அப்படி தடுப்பான் பிசாசு. ஏன்னா பிசாசு யாருக்கு எதிராளி, வசனம் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சிலர் பாருங்க காணிக்கை போடுற வரைக்கும் இருப்பாங்க, அந்த செய்தி நேரம் செய்தி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த செய்தி அவ்வளவு ஒரு வெறுப்பு தோணும். அப்படி நைஸா இருந்து அப்படி வெளியே போவாங்க. அவங்களை இழுத்துட்டு போறது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க, பிசாசு. ஏன்னா அந்த வசனத்தை கேட்டாங்கன்னா அவங்க மாறிடுவாங்க. அந்த வசனத்து மேல அவ்வளவு ஒரு வெறுப்புணர்வு பிசாசு கொடுப்போம். நல்லா கவனிங்களேன், உங்களுக்கு தூக்கமே வரலன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணுமே கிடையாது, பைபிளை எடுத்து கம்முன்னு உட்கார்ந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க.
ஆசிரமம் கூட சொல்லுவாங்க, ஏங்க அது நம்ம செல்போனை பார்க்குறோம், பக்கத்து வீட்டில் வந்தா பேசுறோம், விசுவாசிங்க வந்தா பேசுறோம், ஆனா இந்த பைபிளை மட்டும் எடுத்து ஒரு 2 அதிகாரம் படிச்சா அப்படியே இழுத்துட்டு போகுது. அவ்வளோ சுகமானது. அந்தரசாலி ஐயோ சாத்தம் பயங்கரமான ஆளு. பைபிள் படிக்க விட மாட்டான். எல்லாம் பைபிள் படிச்சுனே இருப்பான், பார்த்தா அப்படியே இருப்பாங்க. காரணம் என்ன? கையை வச்சு இயேசுவின் நாமத்திலே தான் அது விடுதலை ஆகும். அவ்வளவு சுகமா ஒரு தூக்கம். பாடம் படிக்கும்போது வர மாட்டேங்குது தூக்கம். அதுதான் பைபிள் படிக்கும் போது மட்டும் வருது. அவனுக்கு தெரியும், என்னை பத்தி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்னை தொட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால கர்த்தர் பிள்ளைகளே, பிசாசு தந்திரம் என்ன? வசனத்தை நீ கேட்க கூடாது. அதுக்குதான் சிரிப்பு ஊட்டுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், பல காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆமே. எல்லாம் அந்த சிஸ்டர் வசனத்தை கவனிச்சுட்டே இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் உடனே ஏதோ ஒரு காரியத்தை பத்தி பேசுவாங்க. தெரிஞ்சா உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை பத்தி அவன் பேசுவான். நல்லா கவனிச்சுட்டே இருக்கும். பக்கத்துல ஏதோ ஒண்ணு அப்படி பேசும்போது நீங்க பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து என்ன சொல்லணும்? அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிருக்கேன். பக்கத்துல அடுத்த வர இந்த ஆள் உட்காரவே கூட சட்டத்தால பாத்தீங்கன்னா சிஸ்டர் உட்கார கூட ஃபுல்லா சூப்பராக ஏன்னா வசனம் கேட்கறது தடை பண்ண சாப்பிட்டானே. வசனம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆமென். கடைசியா எடுத்து ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் கடைசியா சொல்லி முடிச்சிடலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7 10 வசனங்களை வாசிக்கிறேன். நேரம் இல்லை. 7 10. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். நல்ல கவனிங்க. பவுலையும் பர்னபாவையும் கூப்பிட்டு, இந்த செர்கியு பவுல் என்கிறவன் அவன் அதிபதி. செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். இந்த அதிபதி என்ன செய்யறான்னா பவுலையும் பர்னபாவையும் கூப்பிட்டு வசனத்தை கேட்கிறாரு. அப்ப 8ஆம் வசனம் கவனிங்க. மாயவித்தக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன், எலிமான ஒரு பொல்லாத மனுஷன் என்ன செய்யறான்? அதிபதியை விசுவாசத்து நின்று திருப்பும்படி வகை தேடி. கவனிச்சீங்களா? விசுவாசம் எப்ப வருது? பவுலும் பர்னபாவும் வசனத்தை கேட்கும் போதுதான் சொல்லுகிறத அவன் கேட்கும் போது விசுவாசம் வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த விசுவாசத்தை எப்படியாச்சும் என்ன செய்யணும்? பவுலும் பர்னபாவும் பேசுறத கேட்க கூடாது அப்படின்றத தந்திரமா என்ன செய்யறான் பாருங்க, திரும்ப பார்க்கலாம். எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தில் நின்று திருப்பும்படி வகை தேடுறான். வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல், கவனிங்க, எலிமா இயேசு நாமத்தால போடா அப்படின்னு சொல்லல. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல், கவனிங்க, பிசாச பரிசுத்த ஆவியில நிரம்பிதான் துரத்தணும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே. பாத்தீங்களா? பவுல் கண்டுபிடிச்சாரு. அப்போ அந்த வசனம் கேட்காதபடிக்கு திசை திருப்புனா பவுல் அழகா கண்டுபிடிக்கிறாரு. இவனுக்குள்ள என்னது? இவன் பிசாசு மூலம் இப்ப நிரம்பி இருக்கிறான். வசனத்தை கேட்காதபடி திசை திருப்புறான். சொல்லிட்டு கரெக்டா சொன்னாரு பாரு, பிசாசினுடைய மகனே. ஆமென். வேதம் எல்லாமே கரெக்டா ஜீவ வார்த்தை. பிசாசின் மகனே என்ன சொல்றாரு? நீதிக்கெல்லாம் பகைஞனே. யார் நீதிக்கெல்லாம் பகைங்க? பிசாசு. நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. ஆமென். ஆமென். அப்போ வசனத்தை எப்படி தடுக்கிறான் பாத்தீங்களா? சாத்தான் கேட்காத மாதிரி தடுத்து அப்படி ஸ்டாப் பண்றான் பாரு. இப்ப சர்ச்சுக்குள்ள எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. என்ன டவுட்டா இருக்குது? அந்த வசனம் பிரசங்கிக்கும் போது அது சிரிக்கிறது, கொஞ்சம் அப்படி பண்றது, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றது, இந்த குழந்தைங்க கத்துறது, அப்படி திசை திருப்புறது. அப்ப இது யாரா இருக்கும்? அதான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும்? தூக்கம் வர மயக்கம். அப்ப என்ன பண்ணணும்னா
இந்த மாதிரி என்ன சொல்லணும், பொல்லாத பிசாசின் மகனே. பக்கத்துல இருந்து நீங்க சொல்லிடாதீங்க, மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. பிசாசுக்கு கேட்கவும் செய்யும். பிசாசின் மகனே, பிசாசின் மகளே, ஓய மாட்டாயோ? வசனத்தை கேட்பார் என்று தடுக்கிறையே. இந்த வசனம் பேசிட்டு இருக்கும் போது சிலருக்குன்னா இன்னும் தூக்கம் வருதுன்னா, அப்ப எப்படிப்பட்ட பிசாசு உள்ளவன் தூங்கிட்டு இருப்பான், சிலர் இருப்பான் தூங்குறான். அப்ப கவனிங்க, தெரிந்தா உங்களுக்கு சொந்தம் எப்படி இல்ல தந்திரம் பார்க்கும் போதே தெரியுதா, உள்ள சத்ரு உள்ள இருக்கிறான், உள்ள இருக்கிறான். இதை சொல்லும் போதும் உள்ள இருந்துதான் இருக்கிறான். இன்னும் தூங்கிட்டான், இன்னும் முடிக்கல. அவங்க சிஸ்டர் முடிக்கல, பிரதரும் முடிக்கல. கவனிக்கிறீங்களா எவ்வளவு ஒரு பவர் இருக்குது பாரு நம்ம உடம்புக்குள்ள. நம்ம சில நேரத்துல ஜெபிக்கிற ஆளா நம்ம இருக்கிறோம், சில நேரத்துல கவனிங்க நம்ம தாக்குற ஆளாவும் இருக்கலாம். ஜெபிக்கிறவங்களும் தாக்குவான். நல்லா புரிஞ்சுக்குங்க, பிசாசு லேஸ்பட்டவன் கிடையாது. தேவஜனமே கவனம், வசனத்துல கேட்கறதுல கவனமா இருங்க. ஆமென். ஆமா, ஓய மாட்டாயோ சொல்லி சொன்ன போது கவனிங்க, அந்த வசனத்துக்கு தடுத்த 11, இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரம் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான். வசனத்தை கேட்க தடை செய்த ஆளை என்ன செய்யறான்? என்ன செய்யற போல, கர்த்தருடைய கை உன்மேல் சில காலம் சூரியனை நீ பார்க்க மாட்ட, உன் கண்ணு என்ன செய்யும் தெரியாம போட்டுறாங்க. எப்ப சாபிங்க விட்டுறாதீங்க, பாவம் விட்டது அவங்க கோவம். ஏன்னா வசனம், ஜீவ வசனத்தை என்னது திருப்புரியே, என்னுடைய அட்டென்ஷனை திருப்புரியே பிசாசே. ஏன்னா ஒரு ஆளுடைய ரட்சிப்பு மகா பெரியது, நரகத்துல இருந்து காப்பாற்றப்படுகிற ரட்சிப்பு மகா பெரியது. அந்த ரட்சிப்பு திருப்புரிய நீ அப்படியே கோபத்துல கண்ணு தெரியாம போகட்டும். அதே போல கர்த்தர் பாருங்க, அந்த வார்த்தையை கேட்டு மப்பும் மந்தாரமும் ஆமென் உண்டாகும். கண்ணு சுத்தமா என்னது தெரியாத மாதிரி சூழ்நிலை உண்டாயிடுச்சு. ரொம்ப பயங்கரமா இதெல்லாம் கர்த்தர் வசனத்துல எவ்வளவு வெறியா இருக்கிறார் பாரு, பிசாசும் எவ்வளவு வெறியா இருக்கிறான் பாரு. ஆமென். அதனால கர்த்தர் பிள்ளைகளே, சாத்தானை மேற்கொள்ள எதை நீங்க தேர்ந்தெடுக்கணும்? வார்த்தை என்கிற தேவ வசனத்தை எடுத்துக்கணும். அந்த வசனத்தை யார் கவனமா பயபக்தியா கேட்கிறீங்களோ, ஆமென், கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிசாசை மேற்கொண்டு வாங்க. வசனத்தை பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்கன்னா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அங்கே இருந்து எழுந்து வந்து முன்னாடி உட்காந்துருங்க. இடம் சீட்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னா கூட அங்க இருந்து பாயில கூட உட்காந்துங்க, பாயிலாட்ட கூட பரவாயில்ல, தரையில கூட வந்து உட்காந்துக்குங்க, உங்களுக்கு நல்லது. ஆமென், ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். சில வேளை தூக்கம் வராம இருந்துச்சுன்னா, பாஸ்டர் நானும் என்னெல்லாம் பண்ணி பார்க்கிறேன் பாஸ்டர், நான் வந்து பெசாம பீடத்துல வந்து உட்கார்ந்துக்கிறேன், வந்து உட்கார்ந்துருங்க. நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால வசனத்தை எடுத்தால் சாத்தான் ஓடுவான். எல்லாம் எழுந்து நிக்கலாமா? எல்லாம் எழுந்து நிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடுங்க, எல்லா கண்களை மூடுங்க. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை போற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை போற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், உத்தமம் போகும் பாதையின் தீபம்,
தேவ வசனத்தை கொண்டு இந்த சாத்தானை இயேசு மேற்கொண்டது போல சபையாரே, உனக்கு இருக்கிற போராட்டம் பிரச்சனைகள் ஏதோ தலைவிதி என்று நினைக்காதே. சாத்தானால் அது கொண்டு வந்திருக்கலாம். அந்த சத்துருவினுடைய காரியங்களை தேவ வசனத்தை கொண்டு முறியடி. உடலிலே வியாதியா போராட்டமா, வசனத்தை சொல்லி முறியடி. பிரச்சனைகளை யாரோ ஒருவர் உனக்கு மனவேதனையாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்களா, வசனத்தை சொல்லி முறியடி. எல்லாவற்றுக்கும் வசனத்தை தேர்ந்தெடுங்கள். பிசாசை நீ மேற்கொள்ளுவாய். உன் காலின் கீழாக ஆண்டவர் சீக்கிரத்திலே வசனத்தை எடுக்கிற பிள்ளைகள் காலின் கீழ் நசுக்கி போட போகிறார். பிதாவே, வார்த்தைகளை உன் பிள்ளைக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவரின் ஐக்கியம் இயேசு வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you sisters. God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரை வாழ்த்துங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.